அதாவது மருத்துவம்னா எப்படி இருக்கணும்னாக்கா, ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கும் இடையில போட்டி, சண்டை, சச்சரவு எல்லாமே இருக்கும். அலோபதி மருத்துவம் வந்து சித்த மருத்துவத்தோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சித்த மருத்துவத்தினர், அதாவது மூலிகை மருத்துவத்தினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நாட்டு மருத்துவத்தினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அலோபதி மருத்துவத்தை, ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆங்கில மருத்துவத்தினர் பிற மருத்துவர்களை இது ஒரு போட்டி தான். இதில் யார் முன்னணியில் போயிட்டுருக்காங்க, மக்களுடைய நம்பிக்கையை யார் பெறுகிறார்கள், அப்படின்னு மக்களுக்கு எந்த மருத்துவத்தை நோக்கி போகிறாங்க, மக்களுடைய ஆதரவை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன ஆனால் அந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்க தான் போட்டி போடுறாங்களே தவிர, நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து சில எல்லா மருத்துவத்துலேயும் வந்து எல்லா விஷயத்துலையும், இப்போ ஆங்கில மருத்துவத்தில் சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கிது. அதே மாதிரி இப்போ வந்து சர்க்கரை நோயின்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு கிடையாது. அங்கே வந்து மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும், இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கணும். மாத்திரை வந்து ஒரு கட்டத்தில் மாத்திரை வேலை செய்யாது. அப்புறம் வந்து அடுத்த கட்டம் மருந்துகளை மேம்படுத்தணும், இன்னும் ஸ்ட்ராங்கான மெடிசனை சாப்பிட்ணும், அல்லது வந்து இன்சுலின் போட வேண்டிய கட்டம். ஆரம்பத்தில் வந்து சர்க்கரை நோய் வந்தவங்க மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அப்புறம் ஒரு கட்டத்தில் மாத்திரை வந்து வேலை செய்யாது. டக்குன்னு என்ன பிரச்சனை, சர்க்கரை நோய் முற்றிய நிலையில் டக்குன்னு நீங்கள் ஊசி போட்டாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஆனால் வந்து இந்த மாதிரி அப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னா, அப்போ வேறு மருத்துவத்தில் இருக்கும். எதில் இருக்கும்? ஒரு ஹோமியோபதியில் இருக்கலாம், ஒரு நாட்டு மருத்துவத்தில் இருக்கலாம். நாட்டு மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கணும். எதில் மருந்து இருக்குதோ, எந்த இதில் மருந்து இருக்கோ அதை எடுத்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும். அதை வந்து நம்பகமாக நிறைய பேர்கிட்ட பரிசோதனை பண்ணி நிரூபிக்கப்பட்டு எந்தெந்த இதில் மருந்து இருக்கா அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து நாட்டு மருத்துவத்தில் மருந்து இருக்குது, ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் வந்து அதை விட வந்து ஒரு நாட்டு மருத்துவத்தில் தான் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சில இதில் பார்த்திங்கன்னா யுனானியில் மருந்து இருக்கும். யுனானியில் வந்து ஆஸ்மாவுக்கு மருந்து இருக்கும், வீசிங்க்கு மருந்து இருக்கும், நல்ல மருந்து குணமாகும், முற்றிலும் குணமாகும். அப்புறம் வந்து மூட்டு வலிக்கு பார்த்திங்கன்னா யுனானியில் மருந்து இருக்குது, மூட்டு வலியெலாம் சரியாக போயிடும், பக்கவாதத்துக்கு அது சரியாக போயிடும் அப்படின்னா, அப்போ அந்த யுனானியை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும். அப்போ இதுதான் ஒருங்கிணைந்த மருத்துவம். எல்லா நோய்க்கும் வந்து யுனானியில் மருந்து இருக்காது. ஒரு சில மருந்துகள் ஒவ்வொரு இதில், ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா சில மருந்துகள் வந்து சில நோயை குணப்படுத்தும். இப்படி எல்லா மருத்துவத்தில் இருக்கிற நல்ல மருந்துகளை எடுத்துக்கணும். இதுதான் ஒருங்கிணைந்த மருத்துவம். ஆனால் அந்தந்த மருத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து அலோபதிக்காரங்க ஆங்கில மருத்துவத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சித்த மருத்துவர்கள் வந்து பிற மருத்துவத்துறைகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா, எங்கெங்கே தீர்வு இருக்குது, எந்தெந்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைந்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதான் ஒருங்கிணைந்த மருத்துவம். அதனால் எல்லா மருத்துவத்துலேயும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு, நல்ல மருந்துகளை எடுத்துக்கிட்டு, நோய்களை குணப்படுத்துவதற்கு எந்தெந்த மருத்துவத்திலலாம் வழி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வெறும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தலைபட்சமாக இருக்காங்க. ஒரு மக்களே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கே பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒரு குடும்பம் இருக்குன்னா அதில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கும் 4 வகையான பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணால், வெறும் நான் அலோபதி மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தீர்வு, உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு தீர்வு, உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அதற்கான தீர்வு எந்த மருத்துவத்தில் இருக்கோ அங்கே போய் பாருங்கள். ஆங்கில மருத்துவத்தில் இருந்தால் ஆங்கில மருத்துவத்தை போய் பாருங்கள். இல்லை ஆங்கில மருத்துவத்தில் அதற்கு தீர்வு இல்லையா, ஹோமியோபதியில் இருக்குன்னா ஹோமியோபதியை போய் பாருங்கள். மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க, பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் மக்கள்லேயே சிலர் வந்து ஒரு தலைபட்சமாக இருக்காங்க. நான் ஆங்கில மருத்துவம் தான் எனக்கு நம்பிக்கை, ஹோமியோபதி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, நாட்டு மருத்துவத்து மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆங்கில மருத்துவம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வெறும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை தான் போவாங்க. அதனால் வந்து அப்படி போகிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரே மருத்துவத்தில் தீர்வு இருக்காது. ஒரு விபத்துன்னு வருது, கால் ஒரு மோட்டார் வாகன விபத்துன்னு ஒன்று நடக்குது, காலோ கையோ வந்து எலும்பெல்லாம் பயங்கரமாக நொறுங்கிடுச்சு. அப்போ போயிட்டு நீங்கள் வந்து
ஒரு நாட்டு மருத்துவத்தை போகிறத விட ஒரு ஒரு அளவு ஒரு ஆங்கில மருத்துவத்தை தேடி போகலாம். அங்கே வந்து நிறைய மிஷின் இருக்குது. நல்லா பார்த்து ஒழுங்காக பிளேட்டு வச்சு ஒட்ட வச்சு நல்லா சிகிச்சை செய்வாங்க. ஆக வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, எங்கே சிறப்பான மருத்துவம் ஒரு நோய்க்கு நமக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு எந்தெந்த மருத்துவத்தில் சிறப்பான தீர்வு கிடைக்குதோ அந்தந்த இடத்த நோக்கி போகணும். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம். ஒருங்கிணைந்த மருத்துவத்தை நாடுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். இது நம்ம எப்போவுமே நான் நாட்டு மருத்துவம் தான், எனக்கு ஆங்கில மருத்துவமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருத்துவத்தையும் நீங்கள் புறக்கணிக்காதீங்க. எல்லா மருத்துவத்துலேயும் தீர்வுகள் இருக்குது. எல்லா மருத்துவத்துலேயும் எல்லாவற்றுக்கும் தீர்வு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றில் தீர்வு இருக்குது. அதனால் வந்து யுனானியோ சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவம் இருந்தாலும் சரி, நாட்டு மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவத்துக்கும் ஒரு சில நோய்களை குணப்படுத்துகிற திறன் இருக்குது. ஆனால் எல்லா நோயையும் எந்த ஒரு மருத்துவமும் சரி பண்ணிடாது. ஆனால் உணவு முறையில் சரி பண்ணலாம். அது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஆங்கில மருத்துவம் தான். அந்த மாதிரி தான் ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம். இதுதான் ஒருங்கிணைந்த மருத்துவம். ஒருங்கிணைந்த மருத்துவத்தை வந்து அதாவது ஒருங்கிணைக்கணும், மருத்துவத்தை ஒருங்கிணைக்கணும். நமக்கு தேவை தீர்வு தான், நமக்கு தேவை ஆரோக்கியம்தான். நமக்கு தேவை வந்து ஆங்கில மருத்துவத்தை தூக்கி நிப்பாட்டணும் அல்லது நாட்டு மருத்துவத்தை தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத. நமக்கு தேவை தீர்வு எங்கே கிடைச்சாலும் அதை நோக்கி நம்ம போகணும். தீர்வு வந்து உணவு முறையில் கிடைச்சா கூட வெறும் உணவை மாற்றி அமைத்தாலே நமக்கு உடம்பு சரியாயிடும். வேறு உடற்பயிற்சி செய்து உணவை மாற்றி அமைத்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து வாழ்க்கையில் சில சீர்திருத்தங்களை செய்தாலே நமக்கு நல்ல அதாவது நோய் வந்து குணமாகிவிடும். அப்படின்னா அதை நோக்கி நம்ம போகணும். ஆக எப்படியாவது உடம்புல அந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டுமே தவிர நான் வந்து ஆங்கில மருத்துவம் தான், எனக்கு மற்ற மருத்துவம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. நமக்கு தீர்வு எங்கே கிடைச்சாலும் போகல, எப்படி கிடைச்சாலும் அதாவது தீர்வு என்பது கிடைச்சா போதும். ஆரோக்கியம் என்பது கிடைச்சா போதும். நோய்களை குணப்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைச்சா போதும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இதில் உணவு கட்டுப்பாடா அல்லது வந்து இல்லைப்பா என்னாலாம் உணவெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, வாயை கட்டுப்படுத்த முடியாது, என்னால் பேசாமல் ஊசியை போட்டு விட்ருங்க, ஊசியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தீர்வு எந்த வழியில் கிடைச்சாலும் அதை பெறுவதற்கு நம்ம துணியணும். இப்போ உடல் பருமனாக இருக்கும், அவங்க உடற்பயிற்சி செஞ்சு உணவு கட்டுப்பாடு, பட்டினி கிடக்குது, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இப்படிலாம் செஞ்சால் கூட உடல் பருமனை குறைச்சிடலாம். ஆனால் சிலர் என்ன பண்ணுவோம், என்னால் வாயை கட்டுப்படுத்த முடியாது, என்னாலாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி கொழுப்பை அறுத்து வெளியே எடுத்து இல்லை இறப்பையோட அளவை குறைச்சி தச்சு, அப்போ இறப்பை பெருசாக இருந்தால் தானே நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. இறப்பையை நாங்கள் சின்ன பண்ணிடுறோம், அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? இந்த மாதிரியெல்லாம் போகிறாங்க. அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ அல்லது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறதுக்கோ அவங்க தயாராக இல்லாத போது இந்த மாதிரி குறுக்கு வழிகளில் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லா விஷயத்துக்குமே தயாராக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டில் சரி பண்ணலாம் அப்படின்னா அப்போது அது சிறந்த வழி எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். உணவு கட்டுப்பாட்டில் இதை சரி பண்ணலாம், உடற்பயிற்சியில் இதில் சரி பண்ணலாம் அப்படின்னா அந்த வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சும்மா என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, என்னால் வாயை கட்டுப்படுத்த முடியாது, வேறு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்கான வழியில் போகிறாங்க. உயிரையே பணயமாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு வாயை கட்டுப்படுத்த முடியல, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி இறப்பையோட அளவு சின்னது பண்ணி எப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்படி இறந்து போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு தீர்வு எப்படி கிடைச்சாலும் ஓகே, எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். தீர்வு தான் நமக்கு முக்கியம்.